அப்போ நீங்க இந்த வன்னியர்களுக்கு துரோகம் பண்றீங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துரோகம் பண்றீங்க. உங்களுக்கு அதிகாரத்தை, அந்தஸ்தை, பண பலத்தை கொடுத்த அந்த இயக்கத்த, சமுதாயத்த ம். நீங்களே அவமானப்படுத்துறீங்கல்ல. தெருவுல ம். கொண்டாந்து நிறுத்திட்டீங்கல்ல. ம். 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. என்ன சண்டைன்னு நமக்கு முழுசா தெரியாது. ம். ஆனா, தமிழ்நாட்டுக்கு செய்ற துரோகம் ஏன் சொன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட பல நல்ல கொள்கைகள் இருக்கு. நீங்க ஏதோ வெறும் ஜாதி கட்சிலாம் அத பார்க்காதீங்க. நிஜமாவே டாக்டர் ராமதாஸ் பல நல்ல பல வேலைகள் கொள்கைலாம் பண்ணி இருந்தது, இருக்கிறது. ம். வன்னியர்களை தாண்டி பல சமுதாயங்களுக்கு குரல் ஒரு கொடுத்தவர் தான் சமூக ராமதாஸ். நீதிக்கான ஒரு கட்சி அது. அதுக்கு சேர்ந்து கோஷம் போட்டவர் தான் அன்புமணி. நம்ம அவங்க மீதான விமர்சனத்தை தள்ளி வச்சு பார்த்தா, ஏதோ புறக்கணிக்கப்பட வேண்டிய தீவிரவாதிகள்லாம் நம்மள பார்க்க வேண்டாம். தமிழ்நாட்டு நலனுக்கு பாடுபட்ட கட்சி தான், பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற கட்சி தான் பாமக. அந்த கட்சியை பலவீனப்படுத்துனீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்ற துரோகம்னு அதனால தான் சொல்றேன். ம். இப்பவும் காலம் கெட்டு போகல. 2 பேரும் ஒழுங்கா உட்கார்ந்து சமாதானம் பண்ணிட்டு ஒழுங்கா போணும். கட்சி ஒண்ணாகணும்னு நான் சொல்றேன். அண்ணாதிமுக சொன்ன அதே தியரியை தான் நான் இங்கேயும் சொல்றேன். இப்ப இந்த பாமகவோட நிலைமை ஏன் அதிமுகவுக்கு ஏற்படாது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுமா? என்ன ஆகலையா? சின்னத்தை முடக்கிறத பத்தி பேசுறீங்க. சின்னத்தை முடக்காமலேயே அதை விட பலவீனமான நிலைக்கு அண்ணாதிமுக போய் 4 தேர்தல் ஆயிடுச்சு சார். எல்லா தேர்தலையும் சேர்த்தோம்னா. இல்ல இப்பவும் சிலர் சொல்றது என்னன்னா, ஜனவரிக்கு மேல ஒரு பொதுக்குழு இருக்கு. வேணாம் அதெல்லாம் ரொம்ப லைவ் பண்ண அதெல்லாம் கேட்டு சலிச்சு போச்சு. அதெல்லாம் நடந்த பிறகு பார்க்கல. இப்பயே வகுத்துல புளியையும் கரைக்க வேண்டாம், அனாவசியமான நம்பிக்கையும் யாருக்கும் தர வேண்டாம். நடக்க பேசுவோம். நீங்க அதுக்குள்ள ரெட்டலைக்கு ஆபத்து வரப்போன்னு புதுசா கொளுத்தி போட்டுறாதீங்க. இல்ல அப்படியும் ஒண்ணு அதெல்லாம் பிஜேபியுடைய காய் நகர்த்தல்களை மையப்படுத்திய விஷயம். அதே போல ஆதவ அர்ஜுனா இன்னொன்னு சொல்றாரு, திமுக இருந்து கூட சில அமைச்சர்கள் எங்களோட தொடர்புல இருக்காங்க, வருவாங்க. அப்படியா? தாவேக அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வளர்ந்துட்டு இருக்கோம். செங்கோட்டையன் இணைப்புக்கு பிறகு இன்னும் சிலர் நம்பி வருவாங்களோ? பல பேர் வருவாங்க. அமைச்சர்கள் வராங்களான்னு போன பிறகுதான் முக்கியத்துவம் இழக்கப்படுற சிலர் வரட்டுமே. அவர் ஒரு பேட்டி கொடுக்குறப்ப அந்த பிரஸ் மீட்ல போய் உட்காருங்க. கேள்வி ஏன் சார் இப்படி சார் ரெட் லைட் கார்ல வந்து இப்போ ஏதோ தாவேக கொடி பறக்க